Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. vandachu, the Chennai Silk City Mega Combo Sale, Summer Chill Out Sale. இந்த மக்களுக்கான ஒரு விடுதலை வேணும், அவங்கள வந்து கொண்டு வரணும் மேல அப்படின்னு பேசுறீங்களோ அந்த மக்களுக்கு எதிரான விஷயங்கள் நடக்கிறப்போ போராட கூட அனுமதிக்க மாட்டேங்கிறாங்களே. SCST வந்து மானிட்டரி விஜிலன்ஸ் கமிட்டி சேர்மன் யாருன்னா CM தான். அந்த இடத்துல வந்து ஒரு மினிஸ்டர் வந்து வச்சிருக்கலாம். ஆனா யூனியன் ஆக்ட்ல என்ன சொல்லிருக்காங்க, ஏன் அந்த பிரியாரிட்டியை வந்து ஹைரார்கி போஸ்டிங்ல இருக்கிற CM-க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய தேவை இங்க இருக்கு. ஆனா அதை செய்யறது இல்ல அப்படிங்கறதா இங்க பிரச்சனை. பேசிக்கா இந்த பிரச்சனையை மையமா வச்சு திமுக கூட்டணியிலிருந்து வெளியில வரும். MBBS படிச்ச அவங்க ஐயா தான் வந்து நெருப்புல இருந்து நம்ம பிறந்தவங்கன்னு சொல்லிட்டு ஒரு புராண கதையை அவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை கட்டமைச்சு சாதிய உணர்வு அவங்களுக்கு தூண்டி வைக்கிறார். இப்போ இந்த உணர்வு உடைய ரிசல்ட் எது தெரியுமா? இந்த பிரச்சனை தான். நீங்க ஏன் அப்படி பண்றீங்கன்னு அவங்கள நோக்கி எந்த கேள்வியும் கேட்கறது கிடையாது. விசிகா சமத்துவத்தை பேசுற விசிகா பாதிப்பு அடைஞ்சதுக்கு அப்புறமா ஃபீல்டுல போய் நிக்கிற விசிகா நோக்கி தான் தொடர்ந்து இந்த கேள்விகள் வருது. காமனா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா சாதிய பிரச்சனைகளுக்கும் இந்த மாதிரி கேஸ்டிஸ்ட் குரூப்களுக்கு ஒரு இஷ்யூ இருக்கு, பங்கு இருக்குன்னு சொல்ல வர பாஜகவுக்கும் பாமகவும். ஆமா, பார்ப்பனர் அல்லாத ஒரு கட்டமைப்பு உருவாக்கினார் பெரியார் அவர். அவங்களுக்கு எதிராக வந்து ஆதிக்கத்திற்கு எதிராக வந்து இந்த மக்களை அரசியல் படுத்தினார். ஆனா அப்பேற்பட்ட தமிழ்நாட்டில் நீங்க என்ன பண்ணீங்கன்னா தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பு உருவாக்குறீங்க. தலைவர் சொல்லியிருக்காரு, நாங்க ரத்த படைஞ்ச கைகளோட நிற்கிறோம் அப்படின்ற. இதுக்கான காரணம் யாரு? DMK தானே. எல்லா தலித் மூவ்மெண்ட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில பேசுவாங்க, எங்களுக்கு தனி சின்னம் கொடுங்கன்னு சொல்லிட்டு. உள்ளுக்குள்ள என்ன உணர்வு இருக்குன்னா கேட்கறது கேட்போம், ஆனா அவங்க சின்னத்திலே நின்று நம்ம வந்து உள்ள போலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் நாங்க தொடர்ந்து எங்களுக்கு தனி சின்னத்துல தான் நிற்போம், அதனால நாங்க தோல்வியை சந்திச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி எதிர்நீச்சல் போட்ட ஒரு கட்சி. தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ்ல விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு கேம் சேஞ்சரா நாங்க உருவாயிருக்கு. வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த மோசஸ் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். வணக்கம். சில நாட்களுக்கு முன்னாடி உங்க தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் முகநூல் பக்கத்துல ஒரு லைவ்ல பேசியிருந்தார். அப்போ வந்து நிறைய பேரு கிட்டப்படுத்தி நிறைய உங்களுடைய வீட்டு ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து கூப்பிடுறீங்க, அதனால கட்சி வேலைகள் செய்ய முடியலன்னு சொல்லி ஒரு அதிருப்தி வந்து வெளிப்படுத்தியிருந்தாரு. அந்த வீடியோ அப்போ ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறிச்சு. அப்ப திமுக கூட்டணி பத்தி எப்படி பேசுறாராங்கிற அளவுல போனுச்சு. இப்போ மீண்டும் நேத்து சேலத்தில் நடந்த மண்டல அளவிலான ஒரு கூட்டத்துல பேசும்போது நான் பேசட்டுமா, கீழே இறங்கி போயிட்டுமா, ஏன் இப்படி பண்றீங்க, உங்களை இங்க உட்காருன்னு சொல்றது என் வேலையா அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி மேடையிலேயே வந்து ஒரு ஆக்ரோஷமான ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காரு. ஏன் விசிக தொண்டர்கள் தலைவருக்கு கிட்ட கட்டுப்படுறது இல்லையா? இல்ல, அது அப்படி இல்ல. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து அது விசிகாவை நீங்க ஒரு டிஃபைன் பண்ணணும், அது எப்படிப்பட்ட ஒரு கட்சி அப்படின்னா ஒரு ப்ரோ கார்பரேட் ஸ்டைல்ல இயங்கக்கூடிய ஒரு கட்சி கிடையாது. எப்போவுமே மக்களோடு இருக்கக்கூடியவர் எங்கள் தலைவர். இப்போது பாதிக்கப்பட்ட மக்களோடு நிற்கக்கூடிய ஒரு தலைவர். அப்போ என்னன்னா மக்கள்கிட்ட வந்து அப்படி ஒரு தலைவரோடு நம்ம போயிட்டு வந்து நம்ம நெருக்கமாக காட்டிக்கணும், இல்லை தலைவர்கிட்ட போயிட்டு நம்மளோட இஷ்யூவை அட்ரஸ் பண்ணணும், இல்லை அவரை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் தான், கட்சியில் இருக்கக்கூடியவங்களும் வந்து தலைவரோட ட்ராவல் பண்ணவங்க தான். இப்போ அது வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலில் தாண்டும் போது அது தலைவருக்கு ஒரு ப்ரெஷராக மாறுது. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பல தலைவர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ சமீபத்தில் விஜய் கூட அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபெமிலாரிட்டியை ப்ரீச் பண்ண மாட்டாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட இஷ்யூக்கு மட்டும்தான் மக்களை சந்திக்க வருவாங்க, பெரும்பான்மையாக மக்களோட இருக்க மாட்டாங்க, மக்களோட ட்ராவல் பண்ண மாட்டாங்க, மக்களோட இணைஞ்சு வந்து பயணிக்க மாட்டாங்க, அந்த ஃபெமிலியாரிட்டியை ப்ரீச் பண்ணிக்க மாட்டாங்க. அதை ஒரு யுக்தியாகவே அரசியல் களத்தில் பயன்படுத்துவாங்க. இப்போ ஜெயலலிதா அம்மாவெல்லாம் பார்த்தா அவ்வளோ சர்வசாதாரணமாக யாரும் போய் பார்த்துட முடியாது, அவங்கள அப்ரோச் பண்ணவே முடியாது. ஏன் கவர்னன்ஸ் இஷ்யூவில் கூட அவங்கள டக்குன்னு போயிட்டு அப்ரோச் பண்ணிட முடியாது. இப்போ விஜயும் அப்படி தான் இருக்கிறார். தன்னை சுற்றி வந்து ஒரு வளையத்தை உருவாக்கிக்கிட்டு மக்கள்கிட்ட இருந்து தன்னை ஐசோலேட் பண்ணிக்கிட்டு ஒரு எலைட் பாலிடிக்ஸை தான் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எங்களுடைய தலைவர் எங்கன்னா கிராஸ் ரூட் கிரவுண்ட்லேருந்து வந்தவர், மக்கள்கிட்ட இருந்து தான் ஒரு அரசியல் கற்றுக்கிட்டாரு, மக்களோட டிராவல் பண்ணக்கூடியவர். அப்ப என்னன்னா மக்கள் வந்து அதை வந்து ஒரு பாயிண்ட்ல அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. தலைவரோட நம்ம போயிட்டு நம்ம கூட நிக்கணும், தலைவரோட ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டோம், தலைவர் கூட நம்ம இருக்கிறத நம்ம காட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு செயல்பாடுகள் சிலர்கிட்ட இருக்க தான் செய்யுது. ஸோ அதெல்லாம் நீங்க வந்து கைவிடணும், அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா தலைவருடைய ஹெல்த் இஷ்யூன்றது வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலையில் இருக்கு. அவருக்கு என்ன, நீங்க தமிழ்நாட்டில் ரொம்ப லாங் டிராவல் பண்ண, பல ஆயிரம் கிலோமீட்டர் டிராவல் பண்ண ஒரு பொலிட்டிக்கல் லீடர் யாரு அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு சர்வே எடுத்தீங்கன்னா அதன் முதன்மையான இடத்துல தான் நம்மளுடைய தலைவர் இருப்பார். தலைவர் திருமா அவர்கள் இருப்பார். அவர் தூங்க போது தான் 3 மணிக்கு தான் தூங்க போகிறாரு. அவருக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே புரிஞ்சுக்கணும்னு ஃப்ரஸ்ட்ரேஷனில் வந்த இதுதான். தலைவருடைய வார்த்தையை வந்து தொண்டர்கள் வந்து கட்டுப்படுறது கிடையாது, அதை வந்து மீறி செய்கிறாங்க அப்படின்லாம் கிடையாது. ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில், அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷனில் தலைவர் சொல்கிறாரு, அதை தொண்டர்களும் புரிஞ்சுக்கணும். அதை வந்து ஜஸ்ட் லைக் தட்ன்ற மாதிரி புறந்தள்ளிட்டு போகக்கூடாது. அவருக்கான ஸ்பேஸை கொடுக்கணும், அவருக்குன்னு ஒரு ப்ரைவசியை கொடுக்கணும். ஏன்னா அவருடைய
திங்கிங் ப்ராசஸ் தான் தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தில் வந்து ஃபாசிசம் இங்கே பெரிய லெவலில் வந்து களை எடுக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் தலைவருடைய பொலிட்டிக்கல் அஜெண்டா தான், அவருடைய பிஜேபி இங்கே எதிர்க்கக்கூடிய அந்த யுக்தி தான். ஸோ அப்போ தலைவருக்கான ஒரு ஸ்பேஸை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை சுற்றி இருக்கிறவங்களுக்கு உருவாக்கணும். அது கட்சியில் அது எப்போவுமே அது ஒரு பேசும் பொருளாக இருக்குது, அதை வருங்காலங்களில் அதை உருவாக்கணும். ஆனால் அது தலைவர் வந்து எப்படின்னா தொண்டர்களை வந்து கடிஞ்சிக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்லேருந்து அதை பேசலை, அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷனில் தலைவர் அதை பேசியிருக்கிறாரு. ஆனால் அதில் ஒரு நியாயம் இருக்குது. தலைவருக்குன்னு ஒரு ப்ரைவசியும் தலைவர்களுடைய உடலுக்குன்னு நம்மளுக்கு வந்து அவருடைய முக்கியத்துவம் நம்ம கொடுத்து தான் ஆகணும். அதில் யாருடைய நலன் அடங்கியிருக்குன்னா தலைவருடைய நலன் அடங்கியிருக்குல்ல, சமூகத்துடைய நலன் அடங்கியிருக்கு. அவர் இந்த சொசைட்டிக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்குன்னு தனிப்பட்ட முறையில் எந்த விதமான ஒரு வெல்த் கிரியேட் பண்ணிக்கிறதா எதுவுமே கிடையாது. இன்னைக்கு கூட தலைவருடைய எல்லா விதமான செலவினங்களும் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே அக்கௌண்ட்டு தான். தலைவருக்கு என்ன செலவு பண்ணுறாங்க, தலைவர் எங்கே ட்ராவல் பண்ணுறாரு, எவ்வளோ பெட்ரோல் போட்டோம், தலைவருக்கு என்ன சாப்பிட்டாரு முதல் கொண்டு மொத்தமாகவே விசிகாவுடைய ட்ரஸ்ட் அக்கௌண்ட்லேட்டு தான் தலைவருக்கு போகுது. யாருன்னா 10 ரூபா எடுத்துன்னு வந்து நன்கொடை கொடுத்தா கூட சரி, அது எல்லாமே ட்ரஸ்ட்டுக்கு போயிட்டு அதிலிருந்து தான் எக்ஸ்பென்சஸ் ஆகுது. தலைவருக்குன்னு எந்த விதமான வெல்த் அக்குமுலேஷனும் கிடையாது. நீங்கள் தலைவரை சுற்றி இருக்கக்கூடிய அவரோட உறவினர்கள்லாம் நீங்கள் பார்த்தோன்னா கூட நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, எல்லாருமே சாதாரண பீப்புள்ஸ் தான். அவங்க எதுவுமே வந்து தலைவர் தன்னுடைய செல்வாக்கை எந்த ஒரு இடத்துலையுமே தனிப்பட்ட ஒரு விஷயத்துக்காக ஒரு பயன்படுத்துனதே கிடையாது. அம்மா அழுகுறாங்கன்றாரு, ஒரு வாரமா பார்க்க முடியலன்னு சொல்லி அம்மா அழுகுறாங்க. உண்மைதான். அது ரொம்ப உருக்கமான ஒரு விஷயம். நானும் அந்த வீடியோ பார்த்தேன். அம்மா அழுகுறது எல்லாமே உண்மை. எல்லாருக்கும் ஹியூமன் பீயிங் தானே, எல்லாருக்கும் அந்த எமோஷன்ஸ் இருக்குமா இல்லையா? தலைவருக்குன்னு ஒரு பிரைவசியை விசிகால் இருக்கக்கூடியவங்க, எங்கள் கட்சியில் இருக்கக்கூடியவங்க அதை கொடுக்கணும். ஏன்னா அவருடைய ஹெல்த் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அது அவர் நல்லா இருந்தால் மட்டும்தான் சொசைட்டிக்காக நம்ம வந்து இன்னும் பல கிலோமீட்டர் தூரம் நம்ம ட்ராவல் பண்ண முடியும். அவருக்கு ஏதாவது ஒரு சீரியஸான ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இது பண்ண முடியாது. மருத்துவர்கள் எல்லாருமே தலைவரோட சொல்கிறாங்க, நீங்கள் சரியாக தூங்குறது இல்லை. 3 மாதத்துக்கு முன்னாடி தான் அவர் கண்ணில் கட்டி வந்தது, இப்போ திருப்பி இன்னொரு கட்டி வந்திருக்கு, அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும். அவருக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் ரொம்ப மைன்யூட்டான பிரச்சனைகள். இப்போ கூட கால் வலி தாங்க முடியாமல் ஷூவை போட்டு அது மேலே ஷூ மேலே நின்று தான் தலைவர் வந்து பேசுகிறார். அவரால் ட்ராவல் பண்ண முடியல. புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வந்து ஒரு 50 வயசுக்கு மேலே என்னெல்லாம் வந்து உடம்புல ஹெல்த் இஷ்யூ வந்ததோ அவருக்கு வந்து அந்த பிரச்சனை தலைவருக்கு வந்திருக்கு, கால்வலி வந்திருக்கு. அம்பேத்கர் அவர்களுக்கு கால்வலி தான் முதல்ல வந்தது, தலைவரால் ட்ராவல் பண்ண முடியல. ஸோ அப்போ அவருடைய ஹெல்த் இஷ்யூவை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து அவருக்கான ஒரு ப்ரைவசியை நம்ம கொடுக்கணும். அதை வந்து விசிகால இருக்கக்கூடியவங்க அதை புரிஞ்சுப்பாங்க. வடகாடு பிரச்சனை, வடகாடுல அந்த பிரச்சனை நடந்ததுக்கு பிறகாகவே அந்த கலவரத்துக்கு அப்புறம் நீங்க வந்து போராட்டத்துக்கு முன்னெடுத்தீங்க, அறிவிப்பு வெளியிட்டீங்க. ஆனா காவல்துறை அதுக்கு அனுமதி கொடுக்கல. நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்ற அனுமதி கொடுத்து இப்ப 19ஆம் தேதி எங்க போராட்டம் அறிவிச்சிருக்கீங்க. ஒவ்வொரு மேடையிலையும் திருமாவளவன் அவர்கள் நாங்க ஏன் திமுகவோட இருக்கோம், ஏன் நாங்க திமுக கூட்டணி விட்டு பிரிய மாட்டேங்கிறோம், எங்களை பிரிக்கிறதுக்கு விசிக வச்சு சதி பண்றாங்க, இந்த எல்லா விஷயங்களும் பேசுறீங்கல்ல. எந்த மக்களுக்கான ஒரு விடுதலை வேணும், அவங்கள வந்து கொண்டு வரணும் மேல அப்படின்னு பேசுறீங்க, அந்த மக்களுக்கு எதிரான விஷயங்கள் நடக்கிறப்போ போராட கூட அனுமதிக்க மாட்டேங்கிறாங்களே. அப்போ அந்த விஷயத்துல கூட ஒரு கேள்வி இல்லையே விசிகா கிட்ட இருந்து? இல்ல, கேள்வி இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்க தலைவரும் எங்க கட்சியுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் வந்து ஒரு ஷார்ப்பான ஒரு கொஸ்டின் திமுக நோக்கி கேட்டார். என்னன்னா, பாசிசத்தை எதிர்த்து வந்து போரிடுற விஷயங்கள்லையும் சரி, பிஜேபி உடைய கவர்னன்ஸை நீங்க எதிர்த்து வந்து நீங்க வந்து லீகலா ஃபைட் பண்ற விஷயத்திலையும் திமுக வந்து இந்தியாவிலேயே ஒரு பெரிய ரோல் மாடலாக வந்து இயங்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கேஸ்டிஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுற விஷயத்தில் நீங்கள் வந்து படுதோல்வி அடைஞ்சிருக்கிறீங்க. அது வந்து அவங்கள சரியாக உங்களால் கையாள முடிகிற விஷயத்தில் நீங்கள் தோல்வியை சந்திச்சிருக்கிறீங்கன்றதை எங்கள் தலைவர் எங்களுடைய கட்சியுடைய பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் ஒரு மீட்டிங்கில் பேசினார். இப்போ எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, இங்கே வந்து இது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியரானு கேட்டால் ஆமாம். அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அத்தாரிட்டியில் இருக்கக்கூடியவங்க வந்து அங்கே ஃபீல்டில் வந்து அதை சரியாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது கிடையாது, அங்கே வந்து அதை சரியாக மானிட்டரிங் பண்ணுறது கிடையாது. உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டுடைய விஜிலன்ஸ் அண்ட் மானிட்டரிங் கமிட்டியுடைய சேர்மன், எஸ்சிஎஸ்டி வந்து மானிட்டரி விஜிலன்ஸ் கமிட்டியுடைய சேர்மன் யாருன்னா சிஎம் தான். அந்த இடத்துல வந்து ஒரு மினிஸ்டர் வந்து வச்சிருக்கலாம். ஆனால் யூனியன் ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏன் அந்த ப்ரியாரிட்டியை வந்து ஹைரார்கி போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய சிஎம்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய தேவை இங்கே இருக்குது. ஆனால் அதை செய்யறது இல்லை அப்படிங்கிறதா இங்கே பிரச்சனை. அந்த இடத்துல விடுதலை சிறுத்தைகள் எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு திமுகவோட நம்ம கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்றதுக்காக அங்கே ஒரு மியூட் ஸ்பெக்டேட்டராக நாங்கள் இருக்கிறோமான்னு கேட்டால் கிடையாது. நாங்கள் அதுக்காக பேசுகிறோம். நாங்கள் என்ன கேள்வி கேட்குறோன்னா, எங்களோட களத்தில் இது ஒரு பெரிய இஷ்யூ. இதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடிய எல்லாரும் இந்த இஷ்யூ பேசுங்க. திமுகக்கு இது ஒரு பெரிய அழுத்தமாக மாறும் இல்லையா? அப்போ அவங்க அதுக்காக வந்து ஒரு இசைவு தெரிவித்துக்கான வாய்ப்பு இருக்குல்ல, அதை சரியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறல. விஜய் எங்கே போனார் இந்த இடத்துல? இப்போ இந்த ஏடிஎம்கேவுடைய ரோல் இதில் என்ன? அப்போது திமுக ஒரு தப்பு பண்ணுறாங்கன்றத விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் கூட்டணியில் இருந்துக்கிட்டே சுட்டி காட்டும் பொழுது பிரதான எதிர்க்கட்சிகள் ஏன் இந்த இடத்துல வந்து சைலண்ட்டாக இருக்காங்க? அப்போது அவங்களுடைய வாக்கு நம்மளுக்கு வராதுன்னு நினைக்கிறாங்களா? அப்போ இந்த பிரச்சனையில், முக்கியமான பிரச்சனையில் நாங்கள் பல வருஷமாக சொல்லிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா, தலித் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் வந்து போலீஸ் பூத் ஒன்று உருவாக்குங்க, இதுக்குன்னு தனியாக ஒரு இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு டீம் ஒன்று உருவாக்குங்க. இப்போ எல்லா காவல் நிலையத்திலுமே வந்து ஐபி இருப்பாங்க.
அவங்களுடைய வேலை என்ன, அவங்க காமனாக இருப்பாங்க. எங்கெங்கெல்லாம் கிரைம் நடக்குதுன்றத வந்து ப்ரிவென்டிவ் மெஷரும் போலீஸுடைய ஒரு முக்கியமான ஒர்க்கு தான். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அது காமனாக இருக்கக்கூடிய வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் பீரோ. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, கேஸ்ட் வைலன்ஸ் தடுக்கிறதுக்குன்னு நீங்கள் ஒரு தனியாக ஒரு இன்டெலிஜென்ஸ் பீரோ உருவாக்குங்கன்றோம். தலித் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் வந்து நீங்கள் என்ன பண்ணோம், ஒரு போலீஸ் பூத் அமைங்கன்னு சொல்கிறோம். அங்கே ஒரு சிசிடிவி கேமரா வந்து போடுங்கன்னு சொல்கிறோம். அப்போது இங்கே இந்த இடத்துல வந்து யார் இதை வந்து தப்பு பண்ணியிருக்கிறாங்களோ அந்த கல்பிரிட்டுக்கிட்ட இருந்து காம்பன்சேஷன் வந்து கிளைம் பண்ணி வாங்கி கொடுக்க வேண்டிய ப்ரொவிஷன் சட்டத்தில் இருக்குது. 5 லட்ச ரூபா வரைக்கும் காம்பன்சேஷன் வாங்கி கொடுக்கலாம். அப்போ அவன் இங்கே வந்து கத்தி கடப்பரை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பெரிய கலவரத்தில் ஈடுபடுறான்ல, அவங்ககிட்ட இருந்து அவனுடைய ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வந்து அட்டாச்மெண்ட் எடுங்க. ஒரு 5 லட்ச ரூபா அவங்ககிட்ட இருந்து கிளைம் பண்ணி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுங்க. 5 லட்ச ரூபா அவங்ககிட்ட இருந்து கிளைம் பண்ண அடுத்த முறை அவன் கத்தி கடப்பரெல்லாம் எடுத்துகிட்டு கலவரம் பண்ணுறதுக்கு போவானா? இப்போ ஒரு வீட்டை கொளுத்துறதுக்கான இன்டென்ஷன் என்ன? அங்கே ப்ராப்பர்ட்டி டேமேஜ் பண்ணுன்னா இன்டென்ஷனே வீடுனா என்ன, உள்ள மக்கள் இருப்பாங்க. அப்போ அந்த வீட்டை கொளுத்துறதுக்கான இன்டென்ஷனை அவனுக்கு சாவடிக்கணும், கொல்லணுன்றது தான். அப்போ இது எவ்வளோ பெரிய சீரியஸ் இஷ்யூ. அப்போ இதுக்கு இந்த விஷயத்தில் கேஸ்டிஸ்ட் ஹேண்டில் பண்ணுற விஷயத்தில் திமுக தொடர்ந்து ஃபெயிலியரை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத பேசிக்கிட்டே இருக்கிற கட்சி எது? யார் பேசுகிறோம்? இதை விசிகா தானே பேசுகிறோம். கூட்டணியில் இருந்துக்கிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பேசுகிறாங்க. பிரதான எதிர்கட்சிகளுடைய வேலை என்ன அதில்? அவங்க ஏன் சைலண்டா இருக்காங்க? அவங்கள பார்த்து ஏன் இந்த கேள்வியை தொடர்ந்து வந்து ஊடகங்கள் கேட்க மறுக்கிறாங்க? இதுதான் நான் கேட்கிறேன். அதாவது விஜயோ அதிமுகவோ எதிர்கட்சியா வந்து அனைத்து மக்களுக்குமான ஒரு குரலா இருக்கணும், அவங்க அதுக்கு குரல் கொடுத்துருக்கணும்னு சொல்றீங்க, அதுல மறுப்பே இல்லை. ஆனா அந்த சமுதாய மக்கள் அப்படிங்கிறவங்க உங்களை நம்பி இருக்காங்க, நமக்கான தலைவர் திருமாவளவன் நம்புறாங்க. அப்போ அவங்க எல்லாரையும் விட ஒருபடி மேல இருக்க வேண்டியது கடமை, பொறுப்பு விசிகாவுக்கு இருக்கு. திருமாவளவன் அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுக்கிறாரு இந்த வடகாடு இஷ்யூ சம்பந்தமா. அந்த அறிக்கையில ஒரு இடத்துல கூட திமுக அரசு, முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட பயன்பாடு இல்ல. காவல்துறை முதல்வருக்கு கீழே இருக்கு. நீங்க இங்க ஒவ்வொரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையிலையும் காவல்துறையோடய நின்னுறீங்களே, ஏன் அதற்கு மேல இருக்க தலைமைக்கு ஏன் விசிகோட கேள்வி போக மாட்டேங்குது? காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? முதல்வரோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. நாங்க வந்து திமுக கண்ட்ரோல் இருக்கக்கூடிய காவல்துறை தானே நாங்க கொஸ்டின் பண்றோம். நான் இப்ப நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, விசிகா வந்து இங்க இருக்கக்கூடிய போலீஸை மட்டுமே நீங்க கேள்வி கேட்குறீங்க, அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களை ஏன் நீங்க கேள்வி கேட்க மாட்டேன்றீங்கன்னு நீங்க கேட்குறீங்க. அப்படி கிடையாது. இன்னைக்கும் கிரவுண்ட்ல அந்த பிரச்சனையில் அந்த வில்லேஜ்ல யார் இருக்கிறான்னு கேட்டால் எங்க கட்சியுடைய துணை பொதுச் செயலர் 4 பேர் தான் அங்க இருக்கிறாங்க. எங்க தலைவர் அங்கதான் ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு. இப்ப நாங்க இந்த இடத்துல வேற என்ன பண்ண முடியும்னு நீங்க சொல்றீங்க? நாங்க அந்த மக்களோட தான் நிக்கிறோம், அரசுக்கு எதிராக தான் பேசுறோம், எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. ஆனால் எங்களையும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இன்னும் இதை இப்படி பண்ணியிருந்திருக்கலாம், அப்படி பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஆலோசனையை தான் நீங்கள் கொடுக்குறீங்களா? பியூரோக்ராட்ஸோட நின்னுறாங்க, அதிகாரத்தில் இருக்கவங்க கிட்ட கேள்வி எழுப்ப மாட்டேங்கிறாங்க. பியூரோக்ராட்ஸுடைய ஃப்ளா தான் இது. நாங்கள் அதிகாரத்தில் இருக்கிறவங்க, கிராஸ் ரூட் லெவலில் இருக்கிறவங்க, போலீஸாக இருக்கிறவங்க, அங்கே இருக்கிற இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், அங்கே இருக்கிற இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய கேஸ்டிஸ்டோட ஒரு நெக்ஸஸோட தான் இது நடக்குதுன்றோம் நாங்கள். அப்போ அவங்க மேல ஒரு கடுமையான நடவடிக்கை எடுங்கன்ற கோரிக்கை அரசு கிட்ட தானே நாங்க வைக்கிறோம். நடக்குதா அப்படி? இது எத்தனை மாசத்துக்கு ஒரு வன்முறை நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுக்கு என்ன பண்ண முடியும்? விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்ப கூட்டணியில இருந்து வெளியில வரணும்னு வச்சுங்களேன். இப்ப விசிகா இந்த பிரச்சனையை மையமா வச்சு திமுக கூட்டணியில இருந்து வெளியில வரும். விசிகா வெளியே போனா திமுக விசிகா வெளியே போயிடுச்சுன்னு வருத்தப்பட்டு இருக்கிறோமா, இல்ல அந்த இடத்துல ஆல்டர்னேட்டிவா பிஎம்கே உள்ள வருமா? இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி உள்ள வராங்க. பாஜக வந்து திமுக கூட்டணி உடைஞ்சா பலன் அனுபவிக்கணும்னு பாஜக கூட்டணியில் இருக்கவங்க பலன் அனுபவிப்பாங்க. அப்போ தமிழ்நாட்டுடைய பொலிட்டிக்கல் இந்த பிளாட்ஃபார்ம்ல பிஎம்கேவும் பிஜேபியும் வளர்றது விசிகாக்கு நல்லதா? இல்ல, நீங்க கூட்டணி விட்டு வெளியில வர வேணாம். ஆனா ஏன் அழுத்தமான ஒரு கேள்வியோ அதிகாரத்தை நோக்கிய ஒரு குரலோ இல்ல, பியூரோக்ராட்ஸோட நிக்கிறாங்க அப்படிங்கிற தொடர்ந்து விமர்சனங்கள் சமூக வலைதளங்கள் எல்லாம். திருமாவளவன் அவர்கள் அவருடைய வீடியோக்கு எல்லாம் பார்த்தோம்னா திமுக கொத்தடிமையா மாறிட்டாரு தலைவர் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய தொண்டர்கள் கிட்ட எதிர்ப்பு இருக்கு. இது வந்து காழ்ப்புணர்ச்சியில சொல்லக்கூடிய வார்த்தைகள். திமுகவுடைய கொத்தடிமையா மாறினா நாங்க ஏன் இத்தனை போராட்டம் நடத்தணும்? திமுக உடைய வந்து நாங்கள் அவங்க சொல் பேச்சு கேட்டு தான் நாங்கள் எல்லா விஷயம் செய்கிறோம்னா, நாங்கள் எதுக்கு வந்து எங்கள் தலைவர் இதுக்காக வந்து எதிராக அறிக்கை வெளியிடணும்? இது ஃபீல்டில் போய் போராடுறாங்க. நிறைய தலைவர்கள் நீங்கள் பொலிட்டிக்கல் லீடரை பார்த்துருப்பீங்க, அறிக்கை வெளியிடுப்பாங்க, கண்டன அறிக்கை சொல்லுவாங்க, ஆனால் ஃபீல்டுக்கு போக மாட்டாங்க. நாங்கள் ஃபீல்டில் இருக்கிறோங்க, அந்த மக்களோட நிற்கிறோங்க, சட்டத்தை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் அதை தாண்டி வந்து நீங்கள் எங்கள் மேலே ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்கல்ல, இந்த ப்ரெஷரை மியூச்சுவலாக கம்முன்னு இருக்கிறாங்களா, சைலண்ட்டாக மியூட் ஸ்பெக்டேட்டராக இருக்கிறாங்களா? இப்போ விஜய் வந்து தமிழ்நாட்டை ஆட்சி செய்கிறதுக்காக அவ்வளவு துடிக்கிறார். அப்போ விஜய் ஏன் வந்து அந்த பிரச்சனையை வந்து கையில் எடுக்கல, அந்த ஸ்பாட்டுக்கு ஏன் போகலை? எடப்பாடி பழனிசாமி தானே இங்கே வந்து கான்ஸ்டிடியூஷனலி அப்போசிஷன் பார்ட்டி யார்? அரசியலமைப்பு சட்டம் அங்கீகரிச்சிருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் யார்? எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமி இதில் என்ன ரோல் பிளே பண்ணுறாரு? சீமான் ஏன் அதில் சைலண்டாக இருக்கிறாரு? அன்புமணி ராமதாஸ் வந்து நான் வந்து வன்னியர்களுக்கான கட்சி மட்டும் கிடையாது, எல்லா மக்களுக்கான கட்சின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிக்கிறாருல, ஏன் இந்த பிரச்சனைக்காக பேசலை? இதில் ஆல்ரெடி இந்த கேஸ்ட் பிரச்சனைகளை ப்ரொவோக் பண்ணக்கூடிய அளவுக்கு பேசக்கூடிய டீம் ஒரு பக்கம் இருக்குது. இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள்லாம் சயின்ஸ் படிச்சிருக்கிறாரு,
எம்பிபிஎஸ் டாக்டர் அவர், ஆனால் அறிவியலுக்கு முறமாக பேசுகிறாரு. நம்ம நெருப்பிலிருந்து வந்தவங்கன்னு சொல்லி ஒரு புராண கதையை கட்டமைக்கிறாரு. அது நான் வரும்போது ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன். வன்னியர் சமுதாயத்திலேருந்து ஒரு இளைஞர் ரீல்ஸ் ஒன்று போட்டிருக்காரு. அம்பேத்கர் எங்கே எம்பிபிஎஸ் படித்தார், திருமாவளவன் எங்கே எம்பிபிஎஸ் படித்தார், அவங்களுக்கு என்ன டாக்டர் பட்டம் கொடுத்துருக்கீங்க, எங்கள் ஐயா பார்த்தீங்களா எம்பிபிஎஸ் படிச்சிருக்கிறேன் அப்படின்றாரு. அவங்க ஐயா தான் எம்பிபிஎஸ் படித்த அவங்க ஐயா தான் வந்து நெருப்பிலிருந்து நம்ம பிறந்தவங்கன்னு சொல்லிட்டு ஒரு புராண கதையை அவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை கட்டமைச்சு சாதிய உணர்வு அவங்களுக்கு தூண்டி வைக்கிறாரு. இப்போ இந்த உணர்வுடைய ரிசல்ட் எது தெரியுமா? இந்த பிரச்சனை தான். இப்போ தொடர்ந்து நடக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்குல்ல, இது வந்து எங்கே கல்டிவேட் ஆகுது, எங்கே இது வந்து எந்த இடத்துல இது உருவாகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நம்மளாம் வந்து ஆண்ட பரம்பரை, நம்மளாம் வந்து நம்மளுக்குன்னு ஒரு தனி புராண கதைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் ஊக்குவிக்கிறாங்கல்ல. நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு அவங்கள நோக்கி எந்த கேள்வியும் கேட்கறது கிடையாது. அதோட ரிசல்ட் எங்கன்னா தலித் மக்கள் பாதிக்கப்படுறது. அப்போ அவங்க பாதிக்கப்படும் போது நீங்கள் ஏன் போலன்னு அவங்கள நோக்கியும் கேட்கறது கிடையாது. விசிகா சமத்துவத்தை பேசுகிற விசிகா பாதிப்பை பாதிப்பு அடைஞ்சதுக்கு அப்புறமா ஃபீல்டில் போய் நிற்கிற விசிகாவை நோக்கி தான் தொடர்ந்து இந்த கேள்விகள் வருது. அன்புமணி அவர்கள் பேசுறது சரின்னு நான் சொல்லல, ஆனா இது மாதிரியான வன்முறைகளுக்கு காரணம் எல்லாம் பாமகவும் அன்புமணியும் தான் அப்படிங்கறத நம்ம சொல்லிட முடியுமா? கண்டிப்பா சொல்லிட முடியும். கண்டிப்பா பாமக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இதுல ஒரு மிகப்பெரிய ரோல் இருக்கு. பிஜேபிக்கு இதுல ஒரு பெரிய ரோல் இருக்கு. இதுல வடகாடு பிரச்சனை இல்ல, வடகாடு பிரச்சனை சொல்ல, காமனா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா சாதிய பிரச்சனைகளுக்கும் இந்த மாதிரி கேஸ்டிஸ்ட் குரூப்புகளுக்கு ஒரு இஷ்யூ இருக்கு, பங்கு இருக்குன்னு சொல்ல வரேன். பாஜகவுக்கும் பாமகவும். ஆமா, எப்படி சொல்ல வரேன்னா, அவங்க நடத்துறாங்கல்ல ஒரு இண்டோர் கூட்டம் நடத்துறாங்கல்ல, ஒரு மீட்டிங் நடத்துறாங்கல்ல, அந்த மக்களை எப்படி பேச வைக்கிறாங்க? இப்போ உண்மையிலே ஆண்ட பரம்பரை யாருங்க? இந்தியாவில் ஆண்ட பரம்பரை யாரு? இங்க இருக்கிற வைஸ் சான்சலர் யாரு, இங்க இருக்கிற கவர்னர் யாரு, இங்க இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் யாரு, யூனியன் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய செக்ரட்டரிஸ் எத்தனை பேர் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க? அப்போ இங்கெல்லாம் இது ஹைகோர்ட் ஜட்ஜஸ் யாரா இருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் யாரா இருக்கிறாங்க? ஆண்ட பரம்பரைனா என்ன? ஆட்சி செய்யறவங்க தானே, கவர்னன்ஸ்ல இருக்கிறவங்க தானே. இப்போ ஆண்ட பரம்பரை யாரு? அப்போ அவங்கள நோக்கியான கேள்விகளை இவங்க முன்வைக்கிறாங்களான்னு கேட்டா, இவங்களுக்கும் கீழே இருக்கக்கூடிய தலித் மக்களுக்கு எதிரான ஒரு உளவியலை தொடர்ந்து கட்டமைச்சிட்டு இருக்கிறாங்க. அதோட ரிசல்ட் தாங்க இது. இந்த பிரச்சனை எப்படி அவனுக்கு அந்த உணர்வு வருது? எங்க அங்கே போனால் ஒரு 500 பேர் இருக்கிறான். 500 பேர் இருக்கிற இடத்துல நம்ம ஒரு 50 பேர் கூடி கிட்டத்தட்ட கட்டி எல்லா கடபார நெருப்புலாம் கொண்டு போயிட்டு அந்த வீட்டை எரிக்க முடியும், அங்கே எல்லா விஷயத்தையும் சூறையாட முடியுன்ற ஒரு நம்பிக்கையோட அவன் எப்படி உள்ளே போகிறான்? அந்த உளவியல் அவனுக்கு உருவாக்குறது எது? நீ எல்லாம் என்னை எதிர்த்து பேசலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த உளவியல் அவனுக்கு எப்படி உருவாகுது? அப்போ இது வந்து பல இடங்கள்ல ஆர்கனைஸ்டா கேஸ்ட் பெருமையை நம்ம வந்து ஊக்குவிச்சுட்டே இருக்கிறோம்ல, அதோட ரிசல்ட் தான் இந்த பிரச்சனை எல்லாம் சொல்ல வரேன் நான். பாமக மாநாடு அது மாதிரி தான் இருந்தது. பாமக மாநாடுல அறிவியல் பூர்வமா பேசின விஷயங்கள் என்ன? இன்னைக்கு வன்னியர் சமுதாய மக்கள் வந்து எவ்வளவு எல்லா விஷயங்களும் பின்தங்கி இருக்கிறாங்க. அதிகாரத்துல அவங்க வந்து எவ்வளவு ஐஏஎஸ் இருக்கிறாங்க, எத்தனை பேர் ஐபிஎஸ் இருக்கிறாங்க. அன்புமணி தான் கேட்கிறாரு, அவரு அதான் நானும் கேட்கிறேன். ஏன் அந்த இடத்துக்கு போக முடியல? இடஒதுக்கீட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய கட்சி இந்தியாவில் எந்த கட்சி? அப்ப அந்த கட்சியோட நீங்க கூட்டணியில் இருக்கிறீங்க. நீங்க வந்து உங்களுடைய லோகோ தெரிகிற மாதிரி வீடியோ போட்டால் மட்டும் போதுமா? நீங்கள் பார்லிமெண்டேரியன், பார்லிமெண்ட்டில் நடக்கக்கூடிய எல்லா டிஸ்கஷனுக்கும் தமிழ்நாடு நலன் சார்ந்த டிஸ்கஷனில் வந்து நீங்கள் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறீங்களா? பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய எம்பிகள்லேயே ரொம்ப பூவரான ஒஸ்டான அட்டனன்ஸ் வச்சுட்டு இருக்கக்கூடியவர் யாருன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அப்போ அந்த மக்களுடைய பிரச்சனையை நீங்கள் உங்களை ரெப்ரசன்டேட்டிவாக அனுப்புகிறாங்கல்ல, நீங்கள் அங்கே பேசியிருக்கிறீங்களா? இல்லை அந்த மக்களுக்கு எதிராக பொலிட்டிக்கலாக செயல்படக்கூடிய பாஜகவோட நீங்கள் ஏன் கூட்டணியில் இருக்கிறீங்க? இந்த கேள்வி பிஎம்கே நோக்கி யாரும் கேட்கறது கிடையாது. திமுகவில் இருந்துக்கிட்டு நாங்கள் கூட்டணியில் இருந்துக்கிட்டு நாங்கள் திமுகவை எதிர்த்து பேசினா கூட எங்க மேலதான் தொடர்ந்து இந்த பிரஷர் கிரியேஷன் வந்துகிட்டே இருக்கு. திருமாவளவன் அவர்களும் சொன்னாரு, பாமகவுடைய மாநாட்டில் அரசியல் ரீதியான எந்த கருத்தும் இல்ல, உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய அளவுல தான் இருந்தது, அது என்ன மாநாடு அப்படிங்கிற பல விமர்சனங்களை முன் வச்சிருந்தாரு. ஆனா உங்களுக்கான குரலாவும் அன்புமணி பேசியிருந்தாருன்னு சொல்லப்படுது இல்ல. தலித் மக்களுக்கான இடஒதுக்கீடுல இருந்து எல்லா மக்களுக்குமான ஒரு பிரதிநிதியா தானே அன்புமணி அங்க பேசியிருந்தாரு. ஆனா ஏன் வீசிக்கு இப்படி விமர்சனம் வைக்கிறாங்கன்னு கேட்கிறாங்க. பேசினாரு அடங்க மருன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றாரு. அந்த அத்துமீறி இந்த மாதிரி விஷயங்கள் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்றேன். அந்த ஸ்லோகனே விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக வந்து எங்க தலைவர் எழுதின ஸ்லோகனா 90ல அதிகாரத்தில் இருக்க போலீஸ் அட்ராசிட்டிஸை எதிர்த்து எழுதின ஸ்லோகன் அது. அடங்கமறு அத்துமீறி திமிரி எழு திருப்பி அடின்ற ஸ்லோகன் வந்து போலீஸ் அட்ராசிட்டிஸ்க்கு அகேன்ஸ்டா எங்க தலைவர் எழுதின ஸ்லோகன். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, வன்னியர் சமுதாய மக்கள் ஒரு குறிப்பிட்ட ஜோன்ல ஒடுக்கப்படுறாங்களா இல்லையா? அதிகார மட்டத்தில் அவங்கெல்லாம் எல்லாருமே ரொம்ப வெல்த்தா, ரொம்ப பொருளாதாரத்திலையும் கல்வியிலையும் ரொம்ப முன்னேறிய சமூகமா இருக்கிறாங்களா இல்லையா? அப்போ அவங்கள அப்ரஸ் பண்றான்ல, அவனுக்கு எதிராகவும் தலைவர் திருமாவர்கள் எழுதிய ஸ்லோகன் பொருந்தும். அது அவனுக்கான ஸ்லோகனும் தான். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வந்து அகில இந்திய ஒதுக்கீடுல மருத்துவ ஒதுக்கீடுல இடஒதுக்கீடு மறுக்கப்பட்ட பொழுது பார்லிமெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஆளா அதை பேசின ஆள் யாருன்னா எங்களுடைய தலைவர் தான் பேசினார். முதல் ஆளா வழக்கு பதிவு செஞ்சது எங்களுடைய தலைவர் தான். அன்புமணி அவர்கள் யார் அதை செய்யறாங்களோ அவங்களோட கூட்டணியில் இருக்கிறார். அப்போ நீங்க வந்து அங்க மக்களை வந்து புராண கதைகளை சொல்லி உணர்ச்சி வசப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை மட்டும் தான் நீங்க தொடர்ந்து செய்றீங்களா தாண்டி பிசி மக்கள் முன்னேறுவதற்கான தடையா இருக்கிறது யாரு? எங்கேயாவது வந்து பிசி மக்களுக்கு இடஒதுக்கீடை வந்து பாஜக அரசு இந்த 10 வருஷத்துல எங்கேயாச்சும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களா?
அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸ்பேஸை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்களா? இடஒதுக்கீடே இல்லாமல் போனது தானே அவங்களுடைய நோக்கமே. இங்கே சாவரிங் அத்தாரிட்டியில் தானே நீங்கள் இடஒதுக்கீடு கேட்க முடியும். எல்லாத்தையும் ப்ரைவேட்டைசேஷன் பண்ணிட்டு வராங்க. இப்போ இதனால் பாதிக்கப்பட போகிறது யார்? அப்போ அதுக்கு எதிராக வந்து அந்த மக்களுக்கு எஜுகேட் பண்ணுறாங்களா? கிடையாது. அப்போது அறிவியல் பூர்வமாக பேசக்கூடிய அன்புமணி அவர்கள் புராண கதைகளை சொல்லி நம்மளாம் நெருப்பிலிருந்து ஒரு ஆள் பிறக்க முடியுமா? முதல்ல அப்படி ஒரு கான்செப்ட் நீங்கள் அந்த மக்களுக்கு சொல்லி அனுப்புறீங்கல்ல, உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குன்னு சொல்கிறாரா? இதே பழைய வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் சொன்ன விஷயங்களும் இருக்குது. வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைன்றாரு. வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைன்னா அப்போ நீ தமிழர்களை வன்னியர் அல்லாத சமூகத்தை நீங்கள் என்னவா பார்க்குறீங்க? பாகிஸ்தானுக்கு கிடையாது, சீனாவுக்கு கிடையாது, வேற ஏதாவது ஒரு நாட்டை சொல்கிறீங்கன்னா கூட ஒரு லாஜிக் இருக்குது. யாதும் ஊரே யாவரும் கேளிருன்னு பேசின ஒரு சமூகத்தில் வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைன்னா அப்போ மற்றவங்களெல்லாம் நீ யாரா பார்க்குறீங்க? அப்போ அவங்கள நோக்கி எந்த கொஸ்டின்ஸும் கிடையாது. இந்த மாதிரி கேஸ்ட்டை வந்து ப்ரொவோக் பண்ணி அதை வந்து என்கரேஜ் பண்ணக்கூடியதுடைய ரிசல்ட் எங்கன்னா தலித் மக்கள் மேலே நடக்கக்கூடிய அட்ராசிட்டிஸில் வந்து முடியும். அவங்க மேலே வழக்கு வாங்க வைக்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. உங்களுடைய நீங்கள் எப்பவும் பேசுகிற ஒரு விஷயம் என்னன்னா, பாமக பாஜக இருக்க கூட்டணியில் விசிக ஒரு நாளும் இருக்காது அப்படின்னு எப்பவுமே நீங்கள் சொல்கிற விஷயம். ஆனால் பாமக திமுக கூட்டணிக்கு ஒரு கணக்கு போடுறாங்க, ராமதாஸ் அதை நோக்கிய பயணமா இருக்காருன்னு தொடர்ந்து சொல்லப்படுது. அதுக்கு திருமாவளவும் ஒரு சில மேடைகள்ல பதில் சொன்னாரு. விசிகாவை கூட காம்ப்ரமைஸ் பண்ண பாக்குறாங்க. அதுதான் வந்து இந்த மாநாட்டுக்கான அழைப்பிதழ் திருமாவளவன் கொடுத்ததா இருக்கட்டும். விசிக மேல அன்புமணி பேசியிருந்தாலும் ராமதாஸ் அவர்கள் ஒரு விமர்சனத்தை கூட முன்வைக்காதது மாநாட்டுலன்னு தொடர்ந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு விஷயம் போயிட்டு இருக்குங்கிறப்போ விசிகாவையும் காம்ப்ரமைஸ் பண்ணி திமுக கூட்டணியில பழைய காலம் போல இடம்பெறலாம்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. அதாவது என்னன்னா, விசிகாவுடைய இது பாமகவுடைய சோஷியல் இன்ஜினியரிங்கும் பிஜேபியுடைய சோஷியல் இன்ஜினியரிங்கும் ஒரே பேட்டர்ன் தான். அவங்க எப்படி இந்த சமூகத்தை கட்டமைக்கிறாங்க அப்படின்னா, நேஷனல் லெவலில் வந்து பிஜேபி வந்து என்னென்னா மெஜாரிட்டிக்கு வந்து மைனாரிட்டிஸ் அளவு த்ரெட் இருக்குது அப்படின்ற ஒரு உளவியலை மெஜாரிட்டி பீப்புள் மத்தியில் ஏற்படுத்தி அதை வந்து வாக்கரசியலுக்காக பயன்படுத்துகிறாங்க. அவங்க எப்படி ஆன்டி முஸ்லீமை வந்து ஒரு நேஷ்னல் ட்ரெண்டாக எடுக்கிறாங்களோ, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டாக எடுக்கிறாங்களோ, அதே போல் பாமக வந்து தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்டி தலித் சைக்காலஜி அப்படின்றத இவங்க ஒரு பொலிட்டிக்கலாக வந்து அந்த பிளே கார்டை இவங்க கையில் எடுக்கிறாங்க. இதை அவங்க வந்து நடைமுறைப்படுத்தியும் இருக்கிறாங்க. தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பை உருவாக்குனது யார்? ராமதாஸ் அவர்கள் தானே உருவாக்குனாங்க. தமிழ்நாடுடைய இங்கே இருக்கக்கூடிய வந்து தமிழ்நாடுடைய பாலிடிக்ஸில் பார்ப்பனர் அல்லாத ஒரு கட்டமைப்பை உருவாக்குன ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு பொலிட்டிக்கல் நேச்சர் இங்கே இருக்குது. பார்ப்பனர் அல்லாத ஒரு கட்டமைப்பு உருவாக்கினார் பெரியார் அவர்கள். அவங்களுக்கு எதிராக வந்து ஆதிக்கத்திற்கு எதிராக வந்து இந்த மக்களை அரசியல்படுத்தினார். ஆனால் அப்பேற்பட்ட தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பு உருவாக்குறீங்க. தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறதுன்றதே வந்து கான்ஸ்டிடியூஷனலுக்கு அகேன்ஸ்ட். அது வந்து தலித்துகளுக்கு எதிரான ஒரு குற்றம். அவங்களை தனிமைப்படுத்துற அப்படின்றதே எங்கள் தலைவர் பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். மெயின் ஸ்ட்ரீம், அதாவது உங்களோட வந்து இணையிறதுன்றது தான் என்னுடைய போராட்டமே. அப்போது நாங்கள் அவங்களோட இணைஞ்சு நாங்கள் வந்து பயணிச்சிருக்கிறோம். அதில் எங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. கசப்பான அனுபவங்கள்லாம் ஏராளம் எங்கள் தலைவர் தான் அவருக்கு வந்து தமிழ் குடிதாங்கின்ற பட்டத்தையே கொடுத்தாரு. அப்போது ஒரு சமூகம் இணைஞ்சு ட்ராவல் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் விசிகா ஏற்படுத்தி இருக்கிறோம். ஆனால் அதில் வந்து எங்கள் மேலே வந்து நாங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் ரத்த படிஞ்ச கைகளோடு நிற்கிறோம் அப்படின்றார். இதுக்கான காரணம் யார்? பிஎம்கே தானே. அவங்களுடைய நிலைப்பாட்டில் ஏதாவது இப்போ மாற்றம் ஏற்பட்டிருக்கா? இப்போ அன்புமணி வந்து பாஜகவை எதிர்க்கிறாரு. பாஜகவுடைய வந்து அவங்க வந்து தமிழ்நாட்டுடைய உரிமை சார்ந்த விஷயங்கள்லாம் பாஜகவை எதிர்த்து பேசுகிறாரு. தலித்துடைய நலன் சார்ந்து பேசுகிறாரு. அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸில் நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னா இப்படி ஒரு டிஸ்கஷன் உருவாகும். அதுக்கான வாய்ப்பு உருவாகவும் போயிடாதுன்னு சொல்ல முடியாது, உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படி ஒரு ஆட்டிடியூட் அவங்க கிட்ட இருந்து தெரிஞ்சிருக்கா? இப்போ வரைக்கும் தெரிஞ்சிருக்கா? அப்படி கிடையில இல்லை. எல்லா இஷ்யூலையுமே அவங்க ஆன்டி தலித் சைக்காலஜி தானே அவங்க இளைஞர்கள் மத்தியில் தொடர்ந்து பரப்பிட்டே இருக்கிறாங்க. அறிவியலுக்கு எதிராக தானே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களோட நம்ம எப்படி ட்ராவல் பண்ண முடியும்? அதனால தான் எங்கள் தலைவர் கிளியராக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம். இங்கே பல அரசியல் கட்சிகள் வந்து பிஜேபியோட கூட்டணி இல்லை அப்படின்றத அறிவிச்சிருக்கலாம். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மட்டும்தான் அந்த கட்ஸ் இருக்குது. இங்கே பிஎம்கேவையும் இங்கே பாஜகவையும் நாங்கள் ஒரே தட்டில் தான் பார்க்குறோம். பாஜகவுடைய ஒரு குட்டி விங்கு தான் பிஎம்கே. இங்கே அவங்க வந்து ஒரு கேஸ்ட் பர்ஸ்பெக்டிவ்ல இங்கே இயங்குறாங்க. அவங்க ஆன்டி முஸ்லீம்ன்ற பர்ஸ்பெக்டிவ்ல நேஷனல் ஃபினாமினால இயங்குறாங்க. ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேரும் தனிமைப்படுத்தணும் அப்படின்றது தான் விசிகாவுடைய நோக்கம். அதனால தான் நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கோம். திமுக கூட்டணியிலேருந்து நாங்கள் வெளியே வந்தால் திமுக ஒன்று வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருக்காது. அந்த இடத்த டக்குன்னு ஒரு அரசியல் கட்சி என்ன பண்ணோம்? வேறு யாருக்கு அந்த ஓட் பேங்க் இருக்குது, அவங்களை எப்படி உள்ளே கொண்டு வரலான்னு தான் யோசிக்கும். பிஎம்கே உள்ளே போவோம். பிஎம்கே உள்ளே போனால் பிஎம்கே பொலிட்டிக்கலாக எம்பவர் ஆகிறது விசிகாக்கு ஆபத்தா இல்லையா? அப்போ அந்த பர்ஸ்பெக்டிவ்லேருந்து தான் எங்கள் தலைவர் வந்து இந்த நிலைப்பாடு எடுக்கிறார். திமுகவோட எங்களுக்கு 1000 முரண்பாடு இருக்குது. எல்லா முரண்பாடையும் நாங்கள் எதிர்க்கிறோம், பேசுகிறோம், ஆனால் கூட்டணியில் தொடர்றோம். அதுக்கு காரணம் என்னென்னா இந்தியாவில் ஏற்பட்டு இருக்கிற பொலிட்டிக்கல் எமர்ஜென்சி அந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி பாஜக
எல்லா அட்டானமஸ் பாடியும் வந்து அவங்க வந்து தன்மைப்படுத்தியிருக்கிறாங்க. விசிகாவை சுற்றி இன்னும் சில கூட்டணி கணக்குகள் அப்படிங்கிறது பேசப்படுது. இந்த தேர்தல் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சோடனே விசிகாவை சுற்றி தான் அந்த தேர்தல் கணக்குகள் அப்படிங்கிறது தாவேக்க தொடங்கி இருக்கு. சமீபத்தில் சென்னையில் ஒரு காங்கிரஸுடைய கூட்டம் நடந்திருக்கு. பொறுப்பாளர்களாக இருக்கட்டும், சட்டமன்ற உறுப்பினர் எல்லாருக்குமான கூட்டம். அப்போ மேலிட பொறுப்பாளர் சூடங்கர் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சதா தகவல்கள் செய்திகள் அப்படிங்கிறது ஊடகங்கள் எல்லாம் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, காங்கிரஸ் தாவேக்க விசிக இப்படி ஒரு கூட்டணியை ஏன் நம்ம கட்டமைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் மத்தியில பேசினதா சொல்றாங்க. இதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு காலகட்டத்திலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சின்றதே வந்து ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு கட்சியா இருந்துச்சு. அது வந்து ஒரு வட மாவட்ட கட்சி, வந்து தலித்துகளுக்கான கட்சி, வந்து பிசிகளுக்கு எதிரான ஒரு கட்சி அப்படின்ற மாதிரி கட்ட பஞ்சாயத்து கட்சி, இப்படிலாம் வந்து தொடர்ந்து எங்கள் மேலே விமர்சனம் வச்சுட்டு இருந்தாங்க. எங்கள் தலைவருடைய அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, அவருடைய வந்து ஆற்றல்னால இன்னைக்கு கட்சி வந்து தமிழ்நாட்டு பாலிடிக்ஸில் விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு கேம் சேஞ்சராக நாங்கள் உருவாயிருக்கிறோம். அதற்கான காரணம் என்னென்னா, நாங்கள் எடுத்த இம்பார்ட்டண்டான பொலிட்டிக்கல் டிசிஷன் தான் வேளச்சேரி தீர்மானன்றது. எங்கள் கட்சி அதாவது துணிச்சலுக்கு ஒரு மறு பெயர் இருக்குதுன்னா அதுக்கு பேர் நான் திருமாவளவன் தான் சொல்லுவேன். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பேருக்கு ஒரு பவர் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ரொம்ப பார்த்து உருவாக்கின ஒரு கட்சிங்க. அந்த கட்சி வந்து ஒரு பெரிய ஒரு கட்டமைப்போடு நிற்குது. வேளச்சேரி தீர்மானத்தில் அந்த கட்சியை வந்து அப்படியே தலைகீழ கலைக்கிறார் தலைவர். கலைச்சிட்டு என்ன பண்ணுறாரு, இடஒதுக்கீடை கொண்டு வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள வந்து ஒரு பெரிய பங்கு நாங்கள் உருவாக்குறோம். எந்த கட்சியுமே செஞ்சது கிடையாது. சனாதனத்தை எதிர்த்து பேசுவாங்க, ஆனால் மனுஸ்மிருதி புத்தகத்தை தமிழில் பிரிண்ட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு நாங்கள் விநியோகம் செஞ்சோம். எல்லா தலித் மூவ்மெண்ட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியில பேசுவாங்க எங்களுக்கு தனிச்சின்னம் கொடுங்கன்னு சொல்லிட்டு. உள்ளுக்குள்ள என்ன உணர்வு இருக்குன்னா, தனிச்சின்ன நம்மத்துல நின்னோம்னா நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய செட்பேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, தோத்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம் எல்லாருக்கும் சமமாக அமையிறது கிடையாது. அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான கட்டமைப்பு நம்மக்கிட்ட இருக்காது. கேட்கறது கேட்போம், ஆனால் அவங்க சின்னத்திலே நின்று நம்ம வந்து ஒரு உள்ளே போகலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் நாங்கள் தொடர்ந்து எங்களுக்கு தனி சின்னத்தில் தான் நிற்போம், அதனால் நாங்கள் தோல்வியை சந்தித்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி எதிர்நீச்சல் போட்ட ஒரு கட்சி. அதனால தான் சொன்னேன், துணிச்சலுக்கு மறுபெயர் தமிழ்நாட்டு பாலிடிக்ஸில் எங்களுடைய தலைவர் திருமாவளவன் தான். ஏன் அதை நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மாதிரியான ஒரு இன்டெலிஜென்ஸான ப்ரூடென்ஸான ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷன் எடுத்தவர் எங்கள் தலைவர். அந்த தப்பு இந்த மக்கள் நல கூட்டணி அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் ஆல்ரெடி பண்ணி பார்த்துட்டோம். இங்கே தமிழ்நாடு பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் பைபோல் பாலிடிக்ஸை தான் மக்கள் வந்து ஏற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதிமுகவோட டிராவல் பண்ண முடியுமா? அதிமுகவால் வந்து பிஜேபி எதிர்த்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துலையாச்சும் எடப்பாடி பழனிசாமியால் தைரியமாக அறிக்கை வெளியிட முடியுமா? முடியவே முடியாது. கண்டனம் கூட தெரிவிக்க மாட்டார். அப்படி இருக்கும் பொழுது திமுகவோட தேர்தலை சந்திக்கிறது தான் ஒரு புத்திசாலித்தனம். இந்த இடத்துல தாவேக்கா வந்து ஏதாவது ஒரு உள்ளாட்சி மன்ற தேர்தலையாச்சும் அவங்க தனித்து சந்திச்சிருக்கிறாங்களா? எதுவுமே சந்திச்சு கிடையாது. தேர்தல் எலக்டோரியல் பாலிடிக்ஸில் அவங்களுக்கு 0 எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் 60 எம்எல்ஏ உள்ள ஏடிஎம்கே வந்து கிடையாது. நாங்கள் தான் வந்து திமுகவுக்கு மாற்றுன்னு பேசுகிறாங்க. அப்போ ஏன் அப்படி பேசுகிறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியுடைய பொலிட்டிக்கல் டிசிஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபெயிலியராக இருக்குது. ஸோ அந்த மாதிரி தாவேக்கா பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒரு தாவேக்காவோடுவோம் நாங்கள் பல இடங்களில் காங்கிரஸோட வந்து கொள்கை அடிப்படையில் முரண்படுறோம். அப்படி கொள்கை அடிப்படையில் முரண்படுறோட காங்கிரஸோட நாங்கள் எப்படி போகணும்னு அது யதார்த்தத்துக்கே வந்து முரணானது. அப்படி ஒரு விஷயம் நடக்காது. அது ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் பேசுவாங்க, அது சில இடங்களில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் பெறும். ஆனால் உண்மை என்னன்னா, வரக்கூடிய தேர்தலில் திமுக கூட்டணியோடு தான் நாங்கள் சந்திக்க போகிறோம். அதான் எங்கள் தலைவருடைய நிலைப்பாடு. மே 31ஆம் தேதி திருச்சியில் வக்பு சட்டத்துக்கு எதிராக மதச்சார்பின்மை காப்போம் அப்படிங்கிற ஒரு மாநாடை கட்டமைச்சிருக்கிறீங்க. அந்த மாநாட்டுக்காக தான் மண்டல வாரியாக அந்த ஆலோசனை கூட்டங்கள்லாம் திருமாவளவன் மேற்கொண்டுட்டு இருக்காரு. அந்த கூட்டம் உங்களுக்கு எந்த மாதிரியான தேர்தலுக்கு பயன்படுமோ இல்லை அந்த சட்டத்தில் ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வர முடியும்னு நம்புறீங்களா? அதுக்கு ஒரு ட்ரெஸ் கோட் சொல்லியிருக்காரு, ப்ளூ கோட் ரெட் டை அப்படி இல்லை. அந்த கோட்க்கு பின்னாடி ஏதாவது கதைகள் இருக்கா? அப்படி இல்லை. என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு வருஷத்திலேயே 2 மாநாடு, ஒரு மிகப்பெரிய பேரணி நடத்தக்கூடிய அளவுக்கு கட்டமைப்பு ரீதியாக நாங்கள் வலிமை பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம்தான் வந்து இந்த பேரணி கூட. ஏன்னா எங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் இப்போ பாமக எடுத்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பெல்ட்டில் தான் அவங்க வலிமையாக இருப்பாங்க. த்ரூ அவுட் தமிழ்நாடு அவங்களுக்கு அந்த கட்டமைப்பு இருக்காது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திமுகக்கு அதிமுகக்கு இனியாக தமிழ்நாடு முழுவதும் ஒரு கட்டமைப்பு இருக்குது. நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்களோட எங்களால் வந்து நிற்க முடியும், ஒருங்கிணைக்க முடியும் அப்படிங்கிறத நாங்கள் ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கிறோம். கோட் ஷூட் போட் அப்படிங்கிறது என்னென்னா, அது ஒரு ஐடென்டிட்டி, ஒரு ட்ரெஸ் கோடு. என்னன்னா, அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஷன். அது வந்து ஒரு பார்க்கும்பொழுது அது அப்படி ஒரு அழகாக தெரியும். அது புரட்சியாளர் அம்பேத்கர் நீல வண்ணத்தில் கோட் ஷூட் போட்டு டை போட்டு நம்ம அப்படி வரோம் அப்படின்னாலே யாருக்கு எதிரானா, இங்கே பாரு இத்தனை அம்பேத்கர் நாங்கள் வந்து அது ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஃபாசிசத்துக்கு கொடுக்கும். உடை வந்து ஒரு சாதாரணமாக வந்து உடை அரசியல் அப்படிங்கிறதே வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் கிட்ட நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, அவங்க எப்படி பார்க்கப்படுறாங்க, அந்த மக்கள் எப்படி பார்க்கப்படுறாங்க, அது ஒரு சைக்காலஜி தானே. அது அந்த மக்கள் இப்படி தான் இருப்பாங்க, அவங்க வந்து சரியாக ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு உளவியலை கட்டமைச்சிருக்கிறாங்களா, அது எல்லாத்தையும் நாங்கள் சுக்குநூறாக உடைச்சிருக்கிறோம். அந்த பேரணியில்
விசிகாவங்க ஒரு 1000 பேர் ஒரு 10,000 பேர் கோட் ஷூட்டோட நாங்கள் நடந்து வரோம் அப்படி தலைவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா அது வந்து அம்பேத்கரை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு 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 ஐக்கான் அது, அவ்வளோதான். அதை வந்து நாங்கள் வந்து ஃபாசிசத்துக்கு எதிராக அம்பேத்கரை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஐக்கான். ரெண்டாவது, இந்த பேரணியில் வெறும் விசிகாவில் வந்து மட்டுமே வந்து இதை பங்கேற்க போகிறாங்க அப்படின்னு கிடையாது. நாங்கள் எல்லா ஜனநாயக சக்திகளுக்கும் குரல் கொடுத்துருக்குறோம். ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம வந்து மைனாரிட்டி பீப்புள்ஸோட நிற்க வேண்டியது நம்மளுடைய கடமை. பாஜகவுடைய பண்ணக்கூடிய அந்த நேஷ்னல் பாலிடிக்ஸில் அவங்க நடத்தக்கூடிய விஷயமே என்னென்னா முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு அரசியலை அவங்க தொடர்ந்து கட்டமைச்சு மைனாரிட்டிஸால மெஜாரிட்டிக்கு த்ரெட்ன்ற ஒரு உளவியலை உருவாக்கி அதன் மூலயமா பிஜேபி பண்ற எல்லா தப்புகளையும் மறைச்சி அதன் மூலயமா ஒரு பொலிட்டிக்கலா அவங்க பெனிஃபிட் அடைஞ்சு அவங்க வந்து இந்தியாவை வந்து தொடர்ந்து வந்து பிற்போக்குத்தனமா ஆட்சி செஞ்சுட்டு போறாங்க. ஒரு உச்சபட்சமான அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பிரதமர் என்ன சொல்றாரு, நான் வந்து பயாலஜிக்கல் சன்னே கிடையாது அப்படின்றாரு. அதை வந்து வேற ஒரு வெர்ஷன்ல தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாங்கள் வந்து நெருப்புல இருந்து வந்தவங்க அப்படின்றாங்க. ஸோ அறிவியலுக்கு முரணா இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மையான மக்களை 2 பிரிவாக பிரித்து உனக்கு எதிரி யாருன்னா இவங்க தான் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டமைப்பு உருவாக்கி அதன் மூலயமா பொலிட்டிக்கல் பெனிஃபிட் அடைய நினைக்கக்கூடிய பாஜகவை அம்பலப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி தான் அந்த பேரணி. பெரிய சக்ஸஸ் நடக்கும், பெரிய சக்ஸஸ் அடையுன்றதை நாங்கள் நம்புகிறோம். இதனுடைய நோக்கம் என்னென்னா தமிழ்நாட்டில் பாஜக பண்ணக்கூடிய தப்பை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி ஒரு பெரிய அவேர்னஸை கிரியேட் பண்ணக்கூடிய வேலையை விடுதலை சிறுத்தைகள் எப்பொழுதும் செஞ்சுக்கிட்டே இருக்கும். நாங்கள் அதை நிரூபிச்சிருக்கிறோம். அதுக்கான ஒரு வேலை தான் வர 31ஆம் தேதி நடக்கக்கூடிய பேரணி பெரிய வெற்றி அடையும். நிச்சயமா. இவ்வளவு நேரம் இந்த கேள்விகளுக்கு நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. வந்தாச்சு, the Chennai Silks Mega Combo Sale, Summer Chill Out Sale.